ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்மளுடைய தோட்டத்தை அப்டேட் மாதிரி தான் காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக நான் வச்ச மிளகாய் செடி நல்லா வளர்ந்துருச்சு. நீ எப்போ பூ பூக்கும்னு தெரியல. புதினா, மல்லிகை எல்லாமே சூப்பராக நல்லா தளர்த்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளை மரம் நிறைய நாள் வெட்டி 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 விட்ட மரம் இது. இது இப்போ தான் பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஒரு ரெட் கலரில் ப்ளசண்ட்டாக சூப்பரான ஒரு கலரில் வந்து அது அழகாக பூத்துருக்கு. பார்த்திங்களா, பார்க்கவே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பப்பாளியில் ஒரு 4-5 பழம் சூப்பராக பழுத்துருக்கு. ஸோ இனி பறித்து வச்சு சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம கொய்யா சொல்லவே வேண்டாம், நிறையவே இப்போ வந்து காய்ச்சிருக்கு. ஆனால் என்னென்னா குட்டி குட்டியாக பழுத்துருது. வெயில் ஊரில் வச்சு செய்யுது, அந்தளவுக்கு வெயில் அடிக்குது. அதனால் கொஞ்சம் சின்னதுலே அது வந்து பழுத்துருது. ஸோ அதனால் அதை நிறைய இருந்துச்சு, அதை பறிச்சுக்கிட்டு இருந்தோம். இது ஃபுல்லாகவே நான் பறிக்கிறது எல்லாமே ரெட் கலர் கொய்யா மட்டும்தான் சின்ன சைஸ்லேயே பழுத்துருது. ஆனால் ஒயிட் கலர் கொய்யா பெரிய சைஸில் தான் பழுகுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒயிட் கலர் கொய்யா எதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொய்யா. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வெள்ளைப்பூச்சி இருக்குது பார்த்திங்களா. ஒவ்வொரு கொய்யாவிலையுமே அந்த வெள்ளைப்பூச்சி இருக்க தான் செய்யுது. ஸோ இதுதான் இந்த ரெட் கலர் கொய்யா ஃபுல்லாக பறிச்சிருக்கோம். குட்டி குட்டியாலே பழுத்துருது. அது நிறைய பிஞ்சு வச்சிச்சு, நிறைய காய்ச்சிச்சு. அதே மாதிரி சின்னதுலேயே அது வந்து பழுத்துருச்சு. அதுக்கப்புறம் மேலே கீழே கிடக்கிறது, சைடில் கிடக்கிறது எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 காய் பறிச்சிருப்போம். 10 காயுமே நம்ம ஒரு 10 மினிட்ஸ்லேயே சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காய்கள் தான் இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு பெரிய கொய்யா மரம்ல பெரிய சைஸ் அந்த ஒயிட் கொய்யா வந்து இதுதான் பார்த்துக்காங்க. இதுவுமே இந்த வெயிலுக்கு சின்னதில் பழுத்துருக்கு. ஏன்னா இது நான் சாப்பிட்றது ரெட் கொய்யா, ஆனால் ஒயிட் கொய்யாவுமே சின்னதாகவே பழுத்துருச்சு. ஏன்னா வெயிலுக்கு தான் காரணம். வெயில் தான் அவ்வளோ ஒரு வெயில் அடிக்குது ஊரில். கொஞ்ச நேரம் கூட ஃபேனோ இல்லை ஏதோ இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏசி ஃபுல்லாக ஓடினா தான் ஊரில் வந்து உயிர் வாழ முடியும். அந்த நிலைமைக்கு வெயில் அடிக்குது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்சு சாப்பிட்டாச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா தோசை தான் நான் லஞ்சு எடுத்துக்கிட்டேன். காலையில் வந்து நான் ஃப்ரூட் டயட் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மதியானம் வந்து 2 தோசை, அப்புறம் நிறைய ஃபிஷ் வச்சு, அப்புறம் கொஞ்சோண்டு கோவக்காய் வச்சு இன்றைக்கி வந்து டயட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் போட்டு எங்கே மினுக்கியிருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஜனநாயகன் படம் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு திடீர்னு ஒரு ஐடியா வந்து தான் டிக்கெட் போட்டோம். ஏன்னா படம் வந்து அந்தளவுக்கு நான் தியேட்டருக்கு போய் பார்க்க மாட்டேன். ஓடிடியில் பார்ப்பேன். ஓடிடியில் நிறைய படம் பார்த்துருக்கேன். தியேட்டருக்கு போகிறது ரேராக தான் போவேன். விஜயோடைய லாஸ்ட் படம் இல்லையா, ஸோ அதனால் இது கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் போயிருந்தேன். படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் பார்ட் வந்து கேமில் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு படம். ஓரளவு இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் படம் பார்க்க கிளம்பிகிட்டு இருந்தோம். அங்கே போய் உட்காந்து அதுக்கப்புறம் ஆன்லைன் டிக்கெட்டாக ஆஃப்லைன் டிக்கெட்டாக ஒன்று கொடுக்குறாங்க, அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸ்டார்டிங் மட்டும் உங்களுக்கு எடுத்திருக்கேன். நான் வந்து படம் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு தெரியறதுக்காக ஸ்டார்டிங் மட்டும் எடுத்திருக்கேன், ஓகேவா. அதுக்கப்புறம் படத்தை பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோதான், அதோட வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த டே வந்து எண்ட் ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே இருந்துச்சு படம் பார்த்த எஃபெக்ட். அந்த டிஜிட்டல் சவுண்டு கேட்டது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பாய். சி.